ஆர்பிஐ ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரிசர்வ் வங்கி ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, விவரங்கள். வணக்கம் நந்தா. ரிசர்வ் வங்கியோட புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ராவை இந்திய அரசு தற்போது நியமித்திருக்கிறது. ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருக்கும் சக்தி காந்த தாஸ் அவரின் பதவிக்காலமானது நாளையுடன் நிறைவடைகிறது. அதாவது டிசம்பர் 10 அவருடைய கடைசி வேலை நாளாகும். இந்திய ரிசர்வ் வங்கியின் மிகப்பெரிய நீண்ட காலம் ஆளுநராக செயல்பட்ட பட்டியலில் தற்போதைய ஆளுநரான சக்தி காந்த தாஸ் 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார். அவர் 6 ஆண்டுகள் தனது பணியை செய்திருக்கிறார். இதற்கு முன்னதாக 1948 இருந்த ரிசர்வ் வங்கி ஆளுநரை அதிகபட்சமாக இதுவரை ரிசர்வ் வங்கியின் வரலாற்றில் அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் பதவியில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சஞ்சய் மல்ஹோத்ரா தற்போது ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ராஜஸ்தானை சேர்ந்த IAS அதிகாரியாக 1990 இவர் முதலாக தனது பதவியை ஏற்றிருக்கிறார். இந்த நிலையில் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் இவர் 11ஆம் தேதி டிசம்பர் 11, 2024 முதல் இவர் தனது பணியை ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக தொடங்குவார் என்று அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நந்தா, நன்றி ராஜா, விவரங்களுக்கு.